ஒரு மாதத்துக்கு 2 அல்லது 3 புத்தகங்கள் முடிக்கிறாங்க. கவனிங்க, முடிக்கிறாங்க, படிக்கல. படிக்கிறது வேற, முடிக்கிறது வேற. நம்ம வந்து இந்த புக் ஃபேர்லாம் போடுவோம், தான் கொஞ்ச நாள் வரப்போகுது. 2000, 3000, 5000 ரூபாய்க்கு புக் வாங்கிட்டு வருவோம். ஒவ்வொரு வருஷமும் வாங்கிட்டு வருவோம். எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோம், எத்தனை புத்தகம் முடிச்சிருக்கோம்? நான் எப்பவுமே சொல்லுவேன், திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை அது இருக்கு பாருங்க, மனம் தரும் பணம் புத்தகத்தை விட ஒரு புத்தகம் பெஸ்ட் புக் இருக்கா? அதை படித்தாலே நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. ஆனால் எத்தனை பேர் அதை படித்து கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க? அது படிக்கிறதும் இல்லை, முடிக்கிறதும் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. புரியுதா? அதனால் இன்னொன்று சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களுக்கு. என்னோட மானசீக குரு ஐ லவ் வாரன் பஃபட், ரைட்? வாரன் பஃபட் வந்து 80% வந்து அவர் படிக்கிறத தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அவர் தூங்கி முழிக்கிற நேரங்களில் 80% வந்து புக்கு படிப்பாராம். எப்போ அவர் முதல்ல முதலீட்டாளர் அப்போ அந்த முதலீட்டு திட்டங்கள், அந்த நாலேஜ், அதெல்லாம் அந்த ரிசோர்ஸ் தான் அவரோட மைண்டில் போய் இன்றைக்கி உலகத்திலே நம்பர் 1 முதலீட்டாளராக இருக்கார். புரியுதா? அப்போ அது காரணம் என்ன? ஆரம்பத்தில் அவர் படித்த படிப்பு.